சயின்ஸ் 1 hour, ஜாகிரபி 1 hour, திருக்குறள் 2 அதிகாரம், ஒட்டுமொத்த ஒரு வாரத்துக்கே சேர்த்து 1/2 மணி நேரம் தான். ஸ்கீம்ஸ் ஒட்டுமொத்தமா ஒரு வாரத்துக்கு சேர்த்து நீங்க எவ்வளவு தான் போகுது, 1/2 மணி நேரம் தான் வரப்போகுது. ஸோ முடிஞ்சா அப்போ 3 மணி நேரத்துல முடிச்சிட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலா நிறைய பேர் படிப்பாங்க, அப்படி படிக்க கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியோட சிலபஸ் அடிப்படையில கரண்ட் அஃபேர்ஸ் பிரிச்சு படிக்கணும். அது இந்த புக்ல இருந்து டிஎன்பிசில கொஸ்டின் வந்திருக்கா வரலையான்னு பார்க்கும்போது கொஸ்டின் வந்திருக்கு. அப்படியே இந்த புக்கே கொடுத்து நான் உங்ககிட்ட என்ன அப்ப படிச்சிருப்பா அப்படி கொடுக்க மாட்டேன். ஓகேவா, இந்த புக்கை கொடுத்துட்டு ஃபுல்லா அப்படியே கொடுக்க மாட்டேன். அதை கட் பண்ணி நம்ம சிலபஸ்க்கு என்ன தேவை, அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, அதை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்க போறோம். வருகால அரசு அதிகாரி அனைவரையும் மனமாற வருகிறவரையும் இருக்கிறேன். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் நாள்ல இன்னொரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. நம்ம ரீஸ்டார்ட் ரூபன் யூடியூப் சேனல் பாத்தீங்க அப்படின்னா 60,000 சப்ஸ்கிரைபர் தொட்டிருக்கோம். அது நீங்க இல்லாம சாத்தியமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட மனமாத நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கட்டும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ 60,000 சப்ஸ்கிரைபர் தொட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க உழைப்பாளர் தினம் அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே ரைஸா பேட்ச் சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா, 2026 டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம 60,000 சப்ஸ்கிரைபர் தொட்டதுனாலையும் இன்னைக்கு உழைப்பாளர் தினத்தினாலையும் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்ப 6 month வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 899 கொடுத்துட்டு இருந்தோம், அது வந்து 700 ரூபாய் கொடுக்க போறோம். 1 year வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 1599 கொடுத்துட்டு இருந்தோம், அது இப்ப 1200 ரூபாய் தான் கொடுக்க போறோம். இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா மே 2ஆம் தேதி நாளைக்கு மதியம் 3 மணி நேரம் முடிச்சிடும். ஓகேவா, 24 hours ஆஃபர் மட்டும் தான் இது. நல்லா யோசிச்சு பாருங்க. 6 monthக்கு 700 ரூபாய் தான். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் தான் வரும். அதே மாதிரி 1 year பிளான் பாத்தீங்க அப்படின்னா 1500 ரூபாய் தான். 12 மாசத்துக்கு 1500 ரூபாய் தான் வரும். இந்த ஆஃபர் மே 2ஆம் தேதி, அதாவது நாளைக்கு மதியம் 3 மணி நேரம் இது வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய ரேட்டு தான் இருக்கும். 899, 1599 தான் இருக்கும். ஸோ அது முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 24 hours ஆஃபர். நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா மே 3ஆம் தேதி. பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, மே 4ஆம் தேதி தான் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நான் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பேட்ச் பார்த்தீங்கன்னா A to Z வந்து இன்ட்ரோ வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்படி கிளாஸ் வந்து எடுக்க போறோம், 50 மார்க்ஸ் எடுத்து எப்படி 20 மார்க்ஸ் எடுத்துன்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பேட்ச் வந்து எவ்வளவு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ல தான் நடக்கும். ஓகே, நம்ம வந்து ரீஸ்டார்ட் இருக்கிறப்ப நம்மளோட ஆப்ல தான் வந்து என்ன நடக்கும்னா நம்ம பேட்ச் வந்து நடக்கும். ஓகே, அது வந்து உங்களோட யூசர் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, நம்ம ஆப்ல தான் நம்ம நடக்கும். எல்லா கிளாஸுமே பைலிங் தான். ஜிஎஸ் மேக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பைலிங்ல தான் இருக்கும். கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எடுக்கிறேன். ஓகே, எல்லா கிளாஸுமே ஹேண்டில் பண்றது நான் தான். ஸோ கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு பைலிங்ல தான் இருக்கும். ஓகே, இதுவும் நான் சொல்லிட்டேன். கிளாஸ் ஆஃப் ஸ்டைல், அப்புறம் எப்படி சார் கிளாஸ் வந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ், டிஎன்பிசி சிலபஸ் எடுத்து தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், அதை வந்து முடிப்போம். ஃபர்ஸ்ட் பிரதானம் சிலபஸ் அடிப்படையில் 6th to 12th புக்கை A to Z வந்து முடிச்சிருவோம். ஓகே, 6th to 12th புக்கை பைலிங்கோல A to Z வந்து முடிச்சிருவோம். நிறைய பேர் வந்து 10th புக்கு 12th புக் அதை மட்டும் தான் படிப்பாங்க. அதை மட்டும் படிச்சா பத்தாது. 6th to 9th புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம முடிக்கணும். ஸோ 6th to 12th புக்கை புக் சோர்ஸ் வந்து முடிப்போம் சிலபஸ் அடிப்படையில். அதுக்கப்புறம் ஜென்ரல் டாபிக், டிஎன்பிசி எப்பவுமே ஜென்ரலா கேட்பாங்களா, அந்த டாபிக் முடிப்போம். அப்புறம் நியூ ட்ரெண்டிங் டாபிக் பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிசி புதுசா வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்ப பாலிட்டியில 12 கொஸ்டின் கேட்பானா எப்பவுமே 42 சட்டத்துல கொஸ்டின் வந்துடும், முகப்பேர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ புதுசா என்ன கேட்கறாங்க, பஞ்சாயத்து ராஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கேட்கக்கூடிய ஜென்ரல் டாபிக் நம்ம எடுப்போம். புதுசா லாஸ்ட் 2-3 வருஷத்துல என்னென்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம். அப்போ ஒரு சப்ஜெக்ட மினி சப் டாபிக்கா பிரிச்சு அதுக்குள்ள இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டா கேட்கறாங்க. லாஸ்ட் 3 வருஷம் நான் 2 வருஷத்துல என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து தனியா வந்து எடுப்போம். ஸோ இதையும் பண்ணுவோம். அப்புறம் ஆப்ஷனல் மெத்தட். ஸோ இப்போ ஜிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் மெத்தட் பயன்படுத்தி தான் 75க்கு 70 அடிக்க முடியும். இல்லைன்னா 40-50 முடியும். ஜிஎஸ்ல 75 கொஸ்டினுக்கு 70 அடிக்கணும், 65 மேல நம்ம வரணும்னாலே இந்த ஆப்ஷனல் விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதைப்படி கிளாஸ் வந்து நடப்போம். அப்புறம் ப்ரீவியஸ் அனலைசிஸ் இது இருக்கும். அப்படி அப்டேட்டட் கரண்ட் டேட்டா எல்லாமே வந்து அப்டேட்டட் கரண்ட் டேட்டா இப்போ வந்து மாதிரி இப்போ நிதி ஆயோக் பத்தி கேட்பாங்க, பட்ஜெட் பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் திட்டம் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அதை பத்தி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாலிசி நோட்ஸ், அந்த பாலிசி நோட்ஸ் வந்து இருக்கக்கூடிய கரண்ட் டேட்டா வந்து நம்ம அப்டேட் பண்ணிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட் ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னல பாலிசி நோட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகே, தமிழ் அரசு இதழில் வந்து போடக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நான் அழைச்சிருவோம். ஸோ அது வந்துடும், பட்ஜெட் வந்துடும், மேக்ஸ் ஜேக்கு ஷார்ட் கட்ஸ் வந்துடும். ஸோ அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த யூனிட் 6 வந்து கேட்டீங்க. சார் இந்த யூனிட் 6 வந்து கா வெங்கடேசன் அவர்கள் வந்து புக் வந்து நடப்பீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ கா வெங்கடேசன் அவர்களோட புக்கையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். யூனிட் 6 முழுக்க கா வெங்கடேசன் அவர்கள் புக்கு 6th to 12th புக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, கலைச்சொற்கள் கேட்டீங்க. கலைச்சொற்கள் நம்ம வந்து எடுத்திருக்கோம், அதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. கலைச்சொற்கள் சொல்றேன், அது முன்னாடி சொல்லி முடிச்சிடறேன். ஓகேவா? அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்படிதாங்க நம்ம எடுப்போம். டிஎன்பிசியோட கொஸ்டின் மாடல்ஸ் இதெல்லாம் என்னது, டிஎன்பிசியோட கொஸ்டின் மாடல்ஸ் இதெல்லாம் தான் மாடல் இருக்கும். கூட்டுருக்காரமே ஸ்டேட்மெண்ட், மேட்ச் ஃபாலோயிங், குரோனாலஜிக்கல் ஆர்டர், இம்பார்ட்டன்ட் டேஸ், ஓல்டு டேட்டா,
இண்டெக்ஸ் குறியீடு பத்தி கேட்பாங்க, திருக்குறள், ஸ்ட்ராட்டஜிக்கு, சயின்ஸ், ரீசன்ட் இஷ்யூஸ், அப்புறம் சரியான இணை, தவறான இணை, அப்புறம் பாத்தீங்கன்னா இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ். மேட்சஸ்ல தவறான இணை கேட்பாங்க. ஜஸ்ட் 4 கொடுத்துரு, 4 வந்து பொருத்தம் சொல்றது வேற, 4 கொடுத்துரு அது சரியான மட்டும் கண்டுபிடிக்கின்றது வேற. ஸோ இது கேட்பாங்க. அப்புறம் தமிழர் விருது, தமிழ் வரும். ஒவ்வொரு வாரமும் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் சிலருக்கு வந்து சிறப்பான வந்து விருது வந்து வழங்குவாங்க. திருவள்ளுவர் விருது, அண்ணா விருது, பெரியார் விருதுன்னு சொல்லிட்டு விருது வழங்குவாங்க. ஒரு சில முக்கியமான தினங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அப்புறம் பாத்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங் மேக்ஸ். மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சார்ட் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. போன 2025 குரூப் 4 ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சர்வே சம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டினை வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம டிஎன்பிசி ட்ரெண்டிங்ல கூடிய மாதிரி தான் கொஸ்டினும் செட் பண்ணுவோம். அப்படியே நம்ம படிக்கவும் போறோம். கிளாஸும் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஆப் இப்படிதாங்க இருக்கும். உள்ள வந்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். ஜிஎஸ்ன்னு இருக்கும். சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் சொல்லிட்டு தமிழ் கீழே இருக்கும். ஜிஎஸ் கிளிக் பண்ணிக்கலாம். பாலிட்டி, ஹிஸ்டரி, ஐஎன்எம் சொல்லிட்டு யூனிட் 6 எக்கனாமிக்ஸ் ஐஎன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்படிஷன் மேக்ஸ் கிளிக் பண்ணினா அப்படி இருக்கும். ரீசனிங் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம கிளாஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ பேட்ச்குள்ள வந்துட்டு பிறகு அதை எப்படி சார் பண்றது? நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கேன், ஏன்னா வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? எப்படி சார் இந்த 120 days மட்டும் தான் கிளாஸ் இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுக்க மாட்டீங்களா கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ அதுக்கும் நான் சொல்றேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. ஜிஎஸ் பக்கா ஸ்ட்ராட்டஜி 75க்கு 70 எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். சயின்ஸ், ஜியாகிரபி, திருக்குறள், ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு இருக்கேன் சார். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார், எனக்கு ஆல்ரெடி பேபி சார் இருக்கு, நான் 9 to 5 ஜாப் வந்து போயிட்டு வரேன் சார், என்னால இது படிக்க முடியுமா, அந்த வாரத்துக்குள்ள எல்லாம் படிச்சு முடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேறீங்க. நல்ல கேள்விதான், தெளிவா சொல்ற கவனிங்க. இப்ப சயின்ஸ், ஜியாகிரபி இருக்குல்ல, இது ஒட்டு மொத்தமா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நம்ம படிப்போம்? நம்ம 1 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கும். நம்ம ஒட்டு மொத்தமா சயின்ஸ் படிக்க போதில்ல, சயின்ஸ்ல ஒரு சின்ன டாபிக் தான் படிக்க போறோம். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாவே திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் படிக்க போறீங்கன்னா 1 மணி நேரம் தான் கிளாஸே உங்களுக்கு இருக்கும். ஜியாகிரபிக்கு 1 hour தான் கிளாஸ் இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா எவ்வளவு ஆச்சு? ஜியாகிரபி, சயின்ஸ் சேர்த்து 2 மணி நேரம். ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு வாரத்துக்கே. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரத்தையே நீங்க 2 மணி நேரம் தான் இது படிக்க போறீங்க. ஸோ இது முடிஞ்சா திருக்குறள்ல 2 அதிகாரம் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கேன். திருக்குறள்ல 2 அதிகாரம் பார்க்க போறோம். ஒரு அதிகாரம் படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 10 திருக்குறள் படிக்க 15 நிமிஷம் ஆகுமா? 15 minutes ஆகுமா? அப்ப 2 அதிகாரம் முடிக்க 30 நிமிஷம் ஆகும். ஸோ இது ஒரு 30 minutes. ஸ்கீம்ஸ், நாம எத்தனை ஸ்கீம்ஸ் படிக்க போறோம்? வாரம் 5 ஸ்கீம் படிக்க போறோம்னு சொன்னேன். ஒரு ஸ்கீம் படிக்க 5 நிமிஷம். அதுக்கு மேல அது ஒண்ணுமே இருக்காது. எப்ப ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சாங்க, எந்த ஸ்கூல்ல பயன்படுறாங்க, எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க, அவ்வளவுதான் முடிய போகுது. ஸோ 5 நிமிஷம். அப்ப 5 × 5 25 நிமிஷம். இது ஒரு 1/2 மணி நேரம் நிறுத்துக்கிறேன். ஸோ அப்ப இது 4த்துமே சேர்த்துமே உங்களுக்கு எவ்வளவுதான் வரும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கே 2, 3 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரத்துல இது எல்லாமே முடிச்சிடலாமா? நல்லா பாருங்க. சயின்ஸ் 1 hour, ஜியாகிரபி 1 hour, திருக்குறள் 2 அதிகாரம், ஒட்டுமொத்த ஒரு வாரத்துக்கே சேர்த்து 1/2 மணி நேரம் தான். ஸ்கீம்ஸ் ஒட்டுமொத்தமா ஒரு வாரத்துக்கு சேர்த்து நிம்க்கு எவ்வளவுதான் இருப்போது? 1/2 மணி நேரம் தான் வரப்போகுது. ஸோ முடிஞ்சா அப்போ 3 மணி நேரத்துல இது முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போறீங்க? அப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டீங்க. சார் கரண்ட் அஃபேர்ஸ்ல பிடிஎஃப் கொடுப்பீங்களா, இல்லை நாங்களே படிக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பிடிஎஃப்ல ரெடி பண்ணி வச்சிருங்க. அதுவும் நீங்க படிக்கிற மாதிரிலாம் இல்லை, நம்ம டிஎன்பிசி அடிப்படையில் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நிறைய பேர் படிப்பாங்க. அப்படி படிக்க கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியோட சிலபஸ் அடிப்படையில கரண்ட் அஃபேர்ஸ் பிரிச்சு படிக்கணும். அதையும் நம்ம ஆல்ரெடி பிரிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 6 எக்கனாமிக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பாலிட்டி, சயின்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர். இப்போ புதுசா புக்ஸ் தான் எழுதுவாங்க. அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா எல்லாமே நமக்கு ஐஎன்எம்ல வந்துடும். இப்போ காந்தி பத்தி ஒரு புக் கேட்கறாங்க, அப்புறம் வந்து வஉசி பத்தி ஒரு புக் எழுதுவாங்க, அப்புறம் வேலுநாச்சியை பத்தி ஒரு புக் எழுதுவாங்க. அப்ப இதுவே புக் எழுதபடி அது அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ப புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல இது வந்துடும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு செய்திகள் வந்து கேட்பாங்க. அப்புறம் அப்பாயின்மெண்ட், முக்கியமான இப்போ ஆர்பிஐயோட கவர்னர் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கல ஜியாகிரபி வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருக்கோம். கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். கொஸ்டின்ஸ் பைலிங்குவல் எப்படி இருக்கும்? ஒரு இமேஜ் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தோன்னே நம்ம டக்குனு மைண்ட்ல உட்காந்து இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பேஜ் நீங்க என்ன போட்டிருக்காங்க, 1 to 30 கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு மாசத்துக்கும் டாப் 100 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? முக்கியமான டாப் 100 பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுவும் பிரிச்சு கொடுத்துருவோம். ஒட்டு மொத்தமா ஜென்ரலைஸா கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி தமிழ்நாடு, எக்கனாமிக்ஸ், பாலிட்டின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். நீங்க போய் தள்ளிங்கன்னா அப்படியே வரும். பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்கா, அப்ப தமிழ்நாடு சார்ந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறள் வார விழா எந்த மாநிலத்தில் எந்த மாதத்தில் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ அப்ப திருவள்ளுவர் பத்தின ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஜனவரி. கீழே ஆன்சர் இருக்கு பாருங்க, ஆன்சர் ஏன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இது மாதிரி இமேஜ் வச்சு நம்ம பார்க்கும்போது வேலை முடிச்சிடும். அதுவும் சப்டாபிக்கா டிஎன்பிசியோட சிலபஸ் அடிப்படையில் படிக்கிறப்ப டக் டக் டக்கு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இங்க சிஸ்டமேட்டிக்கா எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும்ன்றத அழகா கட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஒட்டுமொத்தமா ஜெனரலைஸா படிக்கிறப்ப மறந்து போயிடும்.
ஜனவரி 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே நமக்கு டிஎன்பிசிக்கு தேவையில்லை. பாலிட்டி சம்மந்தப்பட்டது, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, ஹிஸ்டோ சம்மந்தப்பட்டது அப்படின்னு பிரிச்சு இந்த மாதிரி இமேஜ் வச்சு இந்த மாதிரி பைலிங்களை கொடுக்கும்போது ஈஸியா நம்ம மைண்ட்ல போய் உட்காந்துரும். ஓகேவா? இதுதான் நான் பல வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ படிக்கிறது இங்க எல்லாருமே தாங்க படிக்கிறாங்க. ஏன் எல்லாருமே வந்து வேலைக்கு போக மாட்டாங்க சொல்லுங்க? எல்லாருமே தான் எல்லாருமே படிச்சுட்டே இருக்காங்க. டிஎன்பிசி எல்லாருமே தான் படிக்கிறாங்க. ஏன் எல்லாருமே வேலைக்கு போக முடியல? ஸோ எங்க சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். எவ்வளவு வேணாலும் படிக்கிறதுக்கு மேட்டர் இல்லை. கரெக்டா என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கணும். ஸோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது மாதிரி அழகா கட் பண்ணி உங்களுக்கு இமேஜ் வச்சு கொடுத்துருவாங்க. டக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு மாசத்துக்கும் டாப் 100 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இது மாதிரி கட் பண்ணி சிலபஸ் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் கலைச்சொற்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கலைச்சொற்கள் நம்ம ஆல்ரெடி போன வீடியோ நான் சொன்னது. ஒரு சிலர் அந்த வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கலைச்சொற்கள் நான் சொல்லியிருக்கேன். கலைச்சொற்கள் வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் 100 வார்த்தை இருக்கும். அதாவது ஒவ்வொரு செட்டுக்கும் 100 வேர்ட்ஸ் இருக்கும். அப்ப 40 செட்டுக்கு 4000 கலைச்சொற்களை படிக்க போறோம். அதுவும் இது மாதிரி பிரிச்சுட்டேன். இது மாதிரி நம்ம ஆல்ரெடி பிரிச்சிருப்போம். இந்த மாதிரி தான் படிக்க போறோம். ஏபின்னு படிக்க கூடாது, ஏ தனியா பி தனியாவும் படிக்க கூடாது. இது மாதிரி A to Z சொல்லிட்டு அந்த சப்டாபிக்கை பிரிச்சு அந்த 9 சப்டாபிக் உள்ள படிக்கணும். அப்போ கலைச்சொற்களும் வந்துருது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துரு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம நீங்க 75-70 எடுக்கவே முடியாதுங்க. ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம நம்மளால வந்து 75-70 மேல எடுத்துட முடியுமா? முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வேண்டியது அவசியம். அதையும் சிஸ்டமேட்டிக்கா பார்க்கணும். அப்புறம் கலைச்சொற்கள் மிகப்பெரிய தலைவலியே அந்த கலைச்சொற்கள் தான். அந்த கலைச்சொற்கள் நம்ம பிரிச்சாச்சு. 40 செட்டு 4000 கலைச்சொற்கள் இந்த 4 மாசத்துல நீட் அண்ட் கிளியரா முடிக்க போறோம். ஸோ இந்த 4000 சொற்களை முடிச்ச பிறகு அதுக்கடுத்து நம்ம போவோம். இதோட நம்ம நிறுத்த போது கிடையாது. ஓகே? அந்த மாதிரி இப்போ யூனிட் 6 பாத்தீங்க அப்படின்னா வெங்கடேசன் ஒரு புக்கையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன் இந்த புக்கு நம்ம எடுக்கிறோம்? எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் பண்றாங்க சொல்லிட்டு நம்ம பண்ணலங்க. நான் நல்லா தெளிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்குல இருந்து டிஎன்பிசில கொஸ்டின் வந்திருக்கா வரலையான்னு பார்க்கும்போது கொஸ்டின் வந்திருக்கு. அதனாலதான் இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா இதையும் சேர்த்து படிச்சா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். 75-70 அடிக்க முடியும் ஜிஎஸ்ல. ஓகேவா? ஸோ டிஎன்பிசியை பாக்குறோம், அவங்களோட கொஸ்டின்ஸ் பாக்குறோம், அவங்க என்னென்ன ட்ரெண்ட்ல போய் எடுக்கிறான்னு சொல்லி அதை பாக்குறோம். அப்ப அது என்னென்னலாம் சோர்ஸ் இருக்கு, அவுட் சோர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பாக்குறோம். இப்போ அவுட் சோர்ஸா இருந்தாலும் அப்படியே இந்த புக்கே கொடுத்துனா அவங்ககிட்ட நான் இப்ப படிச்சிருப்பேன் அப்படி கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இந்த புக்கை கொடுத்துட்டு ஃபுல்லா அப்படியே கொடுக்க மாட்டேன். அதை கட் பண்ணி நம்ம சிலபஸ்க்கு என்ன தேவை, அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, அதை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்க போறோம். ஓகே? இதுதான் நம்ம வந்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் பண்ணா ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ காலேஜ் ஒர்க்லாம் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ யூனிட் 6 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெங்கடேசன் புக்கும் நான் அப்படிதான் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி சொல்லிட்டேன். 120 டேஸ்க்கு அப்புறம் வந்து கிளாஸ் இருக்காதா சார்? 1 டேஸ் ஷெட்யூல் போட்டிருக்கீங்க. 120 டேஸ்க்கு அப்புறம் வந்து கிளாஸ் வந்து இருக்காதா என்ன சொல்லிட்டு கேறீங்க. ஸோ இந்த 120 நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் முடிக்கிறோம். தமிழ் சிலபஸ், மேக்ஸ் சிலபஸ், ஜிஎஸ் சிலபஸ் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா சிலபஸ் முடிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். அதாவது ஒரு ரிவிஷன் முடிக்கிறோம். ஸோ 120 நாள் முடிஞ்ச பிறகும் கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும், டெஸ்ட் வந்து கண்டினியூ ஆகும், பிடிஎஃப் மெட்டீரியல் சொல்லிட்டு அடுத்தடுத்து கொடுத்துட்டே தான் இருக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த 120 நாள் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சிலபஸ் அந்த டைம்குள்ள அதுக்குள்ள முடிக்கிறோம். அதுக்கு அடுத்து செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் சொல்லிட்டு ஓவரால் ரிவிஷன் வந்து பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்போ வீக் 1 என்ன இருக்கு, இப்போ பாலிட்டி வந்து இவ்வளவு கொடுத்துருக்கோம். ஆர்டிகல்ஸ், சட்டத்திருத்தம், முக்கிய கமிட்டி மற்றும் கமிஷனு, இந்திய அரசியலமைப்பு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் நீங்க என்ன டெஸ்ட் எழுதிங்க, இந்த கண்டென்ட் படி தான் டெஸ்ட் எழுதிங்க. இப்போ செகண்ட் வாரம் போறப்ப இந்த செகண்ட் வாரம் என்ன இருக்கோ அப்பதான் அந்த செகண்ட் வீக் எழுதிங்க. அப்ப இந்த 120 நாள் இது மாதிரி தான் படிப்போம். ஸோ 120 நாள் முடிஞ்ச பிறகு ஓவரால் டெஸ்ட் வந்து எழுதணும். அதான் ஒட்டுமொத்த பாலிட்டி, ஒட்டுமொத்த ஹிஸ்டரி, ஒட்டுமொத்த யூனிட் சொல்லிட்டு அப்படியே டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஓவரால் ஒட்டுமொத்தமா ஜிஎஸ்ல கூடிய எல்லாமே பாலிட்டி, எக்கனாமிக் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா சேர்ப்போம். அதே மாதிரி தான் தமிழும், அதே மாதிரி தான் மேக்ஸும். ஸோ அப்ப 120 கிளாஸ் முடிஞ்ச பிறகும் அடுத்தடுத்து தொடர்ந்து கிளாஸஸும் போடுவோம். அதுக்கடுத்து டெஸ்ட்டும் இருக்கும். வாரம் இது மாதிரி வீக் டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ 120 நாள் முடிஞ்சு கிளாஸும் நடக்கும். நிறைய பேர் வீடியோவே பார்க்காம தம்ப்நெயில் பார்த்துட்டு சார் இது டெஸ்ட் பேட்சா சார், டெஸ்ட் பேட்சா சார் சொல்லிட்டு கேறீங்க. இது டெஸ்ட் பேட்ச் கிடையாது ராஜா, டீச்சிங். நம்ம வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்து அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து வைக்க போறோம். ஓகே? இது நாட் ஒன்லி டெஸ்ட் சீரிஸ், இது வந்து வீடியோ கிளாஸஸ். அது மாதிரி வீடியோ கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் இது வந்து எப்போ வந்து அப்லோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. மோஸ்ட்லி ஜிஎஸ் மேக்ஸ் இப்போ இந்த வாரம் இருக்கா, ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான வீடியோ வந்து உங்களுக்கு திங்கக்கிழமையே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன படிக்கணுமோ அது உங்களுக்கு திங்கக்கிழமையே உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த வாரத்தோட முதல் நாளே உங்களுக்கு கிடைச்சிரும். தமிழ் மட்டும் அன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? தமிழ் மட்டும் உங்களுக்கு அன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. இதே தான் ஒவ்வொரு வாரமும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமையே ஜிஎஸ் மேக்ஸ் அந்த வாரத்தோட முதல் நாளான திங்கக்கிழமையே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். தமிழ் மட்டும் அன்னைக்கு அப்லோட் பண்ணுவாங்க. எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான், லைவ் கிளாஸஸ் கிடையாது. காரணம் நிறைய பேர் ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்க, நிறைய வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கீங்க. சரிங்களா?
ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க வாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் வர முடியாது. அதுவே நம்மளுக்கு வந்து என்ன இந்த டைம் அட்டன் பண்ண அதுவே நமக்கு தலைவலியா இருக்கும். அதனால நோ லைவ் கிளாஸஸ், ஃபுல்லி ரெக்கார்டட் கிளாஸஸ். எந்த டைம் வேணாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, எந்த டைம் வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். டெஸ்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேறீங்க. டெஸ்ட் எல்லாமே நமக்கு டெலிகிராம்லயும் போட்டுருவோம், ஆப்லயும் வந்து போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் டெஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் நம்ம அனுப்பிடுறோம். நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அதை ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம போடுவோம். ஒவ்வொரு வாரமும் ரேங்க் லிஸ்ட் போடுவோம். நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்க நேம், டிஸ்ட்ரிக்ட் போட்டு தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ்ல என்ன மார்க் எடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அதை என்டர் பண்ணினா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேதர் பண்ணி அதை வச்சு ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவோம். ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால நீங்க உங்க வீட்டில் நீங்க மட்டும் எழுதிட்டு அப்படியே போயிருவீங்க. ஸோ ஏதோ காம்படிஷன் எல்லாம் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஒரு காம்படிஷன் ரெடி பண்ணி அதில் யார் ஃபர்ஸ்ட் சேனரான்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாரமும் சண்டே டெஸ்ட் இருக்க போது 3 மணி நேரம் ஆன்சர் ஷீட் கொடுக்க போறோம். ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் எழுத போறீங்க. உங்க மார்க் வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் போட போறோம். ரேங்க் லிஸ்ட்ல கம்மியா மார்க் வந்ததுன்னா அடுத்த டெஸ்ட்ல நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவ் வந்து அதுக்கப்புறம் பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது வருது, டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்டார்ஷிப் வந்து இருக்கு. டவுட் நீங்க என்கிட்ட கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ வந்து தமிழ் படிப்போம் இல்ல ஜிஎஸ் படிப்போம், ஏன்னா டவுட் வச்சுன்னா அந்த டவுட் வந்து போட்டோ வந்து ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா? ஸோ டவுட்ஸும் வந்து கேட்டுக்கலாம். ஆனால் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் கைடன்ஸ், இதுக்குள்ளே இது முடிச்சிருங்கப்பா, இதுக்குள்ளே இது செஞ்சிருங்க, இதுக்குள்ளே இது படிச்சிருங்க, இந்த வீடியோ வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ்க்காக, ஒரு டைரக்ஷனுக்காக நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம், இது முடிச்சிருங்க, இந்த டைம்ல இது பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ்க்காக டெலிகிராம் சேனல் வந்து யூஸ் பண்ணோம். அதில் வந்து நமக்கு மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டெலிகிராம் சேனல் பிளஸ் ஆப், இப்படிதான் நம்ம வந்து பேட்ச் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா May 4 ஸ்டார்ட் ஆகுது. திரும்ப சொல்லிடுறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், ரொம்ப வளவளவு பேசிட்டு இருக்கோம்னா. ஸோ பேட்ச் வந்து May 4 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் எப்போ பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு? May 3. ஆஃபர் வந்து என்னைக்கு முடியுது? நாளைக்கு May 3 மதியானம் 3 மணியோட முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த 700 ஆஃபர், 1200 ஆஃபர். லாஸ்ட் டேட் எப்போ ஜாயின் பண்றது அப்படின்னா May 3 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். லாஸ்ட் 300 சீட் மட்டும்தான். சரிங்களா? லாஸ்ட் 300 சீட் மட்டும் தான். பேட்ச் 4 May 4 பேட்ச் சல்லுன்னு போகும். ஸோ அது முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணினா உங்களை அட்மின் கான்டாக்ட் பண்ணிப்பான். ஓகே? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.